சொல்லுங்க கேரள். ஃபேஸ் தான் நல்ல டிஃபரன்ஸ் இல்ல? கம்மியாயிடுச்சு. ஆமா மேம். ஆமா. யா, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு 53rd டே மேம். நான் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு 66.5 கேஜி இருந்தேன். இன்னைக்கு வந்து 59.55 கேஜி இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஓகே 7. ஆல்மோஸ்ட் 7 கேஜி. ஓகே. அண்ட் ஆல்மோஸ்ட் 50 டேஸ்ல 7 kgs லைக் ஹவ் 50 இன்னையோட 52 52nd டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அண்ட் இந்த ஒரு பீரியட்ல வாட் யூ லைக் நீங்க வரும்போது என்ன நினைச்சீங்க? இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓவரால் வரும்போது எப்படி? நான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு ரொம்ப பசிக்குமோன்னு நான் நினைச்சேனே. நல்லா ஃபில்லிங்கா இருந்துச்சு. ஓகே ஸோ இன்னொன்னு நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்த மாதிரி தான் என்டையர் டைமுமே இருந்துச்சு. நான் நினைச்சதை விட டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. ஓகே. அண்ட் நீங்க வந்து ஹாஸ்டல்ல இருக்கீங்க இல்லையா? ஆமா, ஹாஸ்டல்ல இருக்கேன். நானு முன்னாடிலாம் செல்ஃப் அந்த அளவுக்கு குக்கிங் நான் குக் பண்றீங்க. பண்ணது இல்ல. செல்ஃப் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ. வில் இட் பி வெரி ஈஸி அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்படி நினைச்சீங்க? ஆக்சுவலி ஈஸியா தான் மேம் இருந்துச்சு. நான் முன்னாடி டேவே பிளான் பண்ணிடுவேன். இன்னைக்கு நம்ம இத தான் செய்ய போறோம்னு பிளான் பண்ணிட்டேன்னா, எனக்கு அது ஈஸியா தான் இருந்துச்சு. இனிஷியலா நான் நல்லா மோட்டிவேட்டடா இருந்தனால அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டேன். என்னைக்காவது நான் ரொம்ப லேசியா ஃபீல் பண்ணேன்னா, அன்னைக்கு சிம்பிள் ஃபுட் மாரி ஏதாவது சாப்பிட்டுப்பேன். வெளியில நான் சுத்தமா ஆர்டர் பண்ணல. நான் வெளியிலயே சாப்பிடல. வெளியில நான் போனாலுமே எதுவுமே வெளியில சாப்பிடல. இப்ப கிரேவ் ஆகலையா நீங்க வெளியே போகும்போது? ஆனா யூஸ்வலா ஹாஸ்டல் இருக்கும்போது நிறைய நீங்க என்ன சொன்னீங்கல்ல, நீங்க ஸ்டார்டிங்ல நான் நிறைய வெளியே. வெளியில நெறைய சாப்பிடுவேன். ஓகே. நெறைய வெளியில சாப்பிடுவேன். ஆர்டர் பண்ணியும் சாப்பிடுவேன். ஸோ ஆனா இப்போ நீங்க அது வெளியே சுத்தமா போகும்போது இல்ல. எப்படி இருந்துச்சு? அந்த கிரேவிங் எப்படி இருந்துச்சு? யூஸ்வலா நிறைய பேர் அது கேட்பாங்க நம்ம எங்ககிட்ட. நம்ம இவ்ளோ தூரம் பண்ணிட்டு இருக்கோம். இவ்ளோ கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள்ல இது வேஸ்ட்டா போயிடும் அப்படின்னு நினைச்சு நான் பண்ணல. ஓகே. பட் ஆக்சுவலி ஒரு நாள்ல நீங்க வந்து மேபி யூ கேன் மேனேஜ் அவுட் சைட் ஆல்சோ மேபி யூ கேன் ஆர்டர் சம்திங் லைக் பரவாயில்ல நீங்க கன்சிஸ்டன்ட்டா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா உங்க பிளேட்டே ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ மேம். எனக்கு நல்ல அப்டமன் போர்ஷன் நல்லாவே கம்மியா இருக்கு. டம்மி, அப்டமன், சைட் ஃபேட் நல்லா கம்மியா இருக்கு. எனக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபிட் ஆகாத ட்ரெஸ்லாம் இப்ப நல்லாவே ஃபிட் ஆகுது மேம். பட் இப்போ ஓகே வந்து எனக்கு ட்ரெஸ் நல்லா ஃபிட் ஆகுது. இன்னொன்னு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காவுமே இருக்கு. ஓகே. மைண்ட் டீ ஷர்ட் ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கு.